ராமர் காட்டுக்கு போன பின்னர் அந்த அயோத்திய மாநகரமே இருளில் சூழ்ந்திருந்து மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் பொழுது ராமர் ராவணனை வதம் பண்ணி சீதையை கூட்டிட்டு அயோத்தியக்கு வரார். ஸோ ராமர் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அந்த இனிப்புகள் எல்லாம் வழங்கி வான வேடிக்கை எல்லாம் வெடித்து ராமர் வரக்கூடிய அந்த நாளை அவங்க தீபாவளியாக கொண்டாடினார்கள். இப்போ நரகாசுரன் கிருஷ்ணருடைய மகனா? ஆமாம், அவர் வராக அவதாரத்தில் வராகரினுடைய பிள்ளை நரகாசுரன். அவன் ஒரு அசுரனாக பிறக்கிறான். அந்த அசுர குணத்தில் அவன் இருக்கும் பொழுது அவனை அந்த வரத்தையும் வாங்கிக்கிறான். தனக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது, தன்னுடைய தாயார் கையால் தான் இறப்பு இருக்கணும்னு. எந்த அம்மாவுமே பிள்ளைய கொள்ள மாட்டான் இல்லையா? அப்புறம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ண அவதாரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, நரகாசுரனோட வதம் பண்ணும் பொழுது வேணும்ட்டே அவன்கிட்ட அடி வாங்கிட்டு போய் மயங்கி விழற மாதிரி இருக்கார். அப்போ தான் சத்யபாமாவுக்கு கோபம் வருது. சத்யபாமாவுக்கு அது தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிருஷ்ணர் மயங்கி விழுந்தோடனே சத்யபாமாவுக்கு கோபம் வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் காலத்திலேயே பட்டாசெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நவீன முறையில் ஸ்மோக் இல்லாமல் ஒரு பட்டாசு வெடிக்கிறோம். ராமர் காலத்துலேயுமே வான வேடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வான வேடிக்கைகள் இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அன்றைய நாள் நம்ம காலையில் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்து கங்கை, அதாவது நம்மளுடைய வீட்டில் கார்பரேஷன் வாட்டராக இருந்தால் கூட அன்னைக்கு சொல்லணும் கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிக்கிறது விசேஷம். நம்ம பாவங்கள் எல்லாம் தீரும்னு. ஸோ இந்த நரக சதுர்தசி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்தசி திதியில் விடிய காலையில் அந்த 3லிருந்து 4 மணிக்குள்ள. Title sponsors Ramraj Mritu Towels. Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. Presta Women's Wear. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Inner Wears, Leggings and Nighties. Raga Foods, Raga Double Roasted Rava. Grand Royal Tours, we make sweet memories. Presents Galata Diwali 2025 special episodes. Supported by Milky Mist. Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Deepa Jodi Pancha Deepam Puja Oil. தெய்வீக நறுமணம். அடையார் ஆனந்த பவன், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். த சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D திவாலி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். தீப ஒளி திருநாள். தீப ஒளி திருநாள் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பண்டிகையாக கொண்டாடப்படுது. இப்போ ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், ஆனால் தேசம் முழுக்க தீபாவளியை கொண்டாடுறாங்க. இப்போ இந்த தீபாவளியுடைய வரலாறு என்ன, கதை என்ன? தீப ஒளி அப்படின்னாலே நமக்கு அதில் விளக்கம் அடங்கிறது இல்லையா? ஸோ தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் தீபாவளி திருநாள். நமக்கு இந்த தீபாவளி திருநாள் ஆதி காலத்தில் எப்போ நடந்ததுன்னா கார்த்திகை மாதத்தில் தான் இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடியிருக்காங்க முன்னாடி. ஏன்னா கார்த்திகை மாதம் கார் இருள் சூழ்ந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் வரிசையாக தீபங்கள் ஏற்றி கொண்டாடினாங்க. ஸோ இது ராமர் காலத்துலேயும் இருந்தது, கிருஷ்ணர் காலத்துலேயும் இருந்தது, இப்போவும் நமக்கு இருக்குது. ராமாயண காலத்தில் தீபாவளி அப்படிங்கிறது ராமர் காட்டுக்கு போன பின்னர் அந்த அயோத்திய மாநகரமே இருளில் சூழ்ந்திருந்து மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் பொழுது ராமர் ராவணனை வதம் பண்ணி சீதையை கூட்டிட்டு அயோத்தியக்கு வரார். ஸோ இந்த ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு தான் அவர் திரும்புகிறார். ஏன்னா அவர் புரட்டாசி மகாலி அமாவாசையில் தான் யுத்தம் நடக்கிறது. 10 நாள் முடிஞ்ச போது விஜயதசமியாக தசரா கொண்டாடுறோம். அதற்கு பின்னர் அவர் இலங்கையிலிருந்து அவர் அயோத்தியா வரார். அயோத்தியா வரும் பொழுது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ராமர் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அந்த இனிப்புகள் எல்லாம் வழங்கி வான வேடிக்கை எல்லாம் வெடித்து ராமர் வரக்கூடிய அந்த நாளை அவங்க தீபாவளியாக கொண்டாடினார்கள். அதுக்கப்புறம் நமக்கு கிருஷ்ணர் யுகம், துவாபரா யுகத்தில் பார்த்திங்கன்னா நரக சதுர்தசி அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நரக சதுர்தசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வராக அவதாரத்தில் பெருமாளினுடைய பிள்ளையாக தான் இந்த அரக்கன் பிறக்கிறான். அந்த நரக சதுர்தசியே நரகாசுரனை வதம் பண்ணுறது தான். ஸோ நரகாசுரன் எப்படி வரம் வாங்கிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய தாயார் கையால் தான் அவனுக்கு இறப்பு இருக்கணும் அப்படின்னு.
ஸோ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, நரகாசுரனோட வதம் பண்ணும் பொழுது வேணும்ட்டே அவன்கிட்ட அடி வாங்கிட்டு போய் மயங்கி விழற மாதிரி இருக்கார். அப்போ தான் சத்யபாமாவுக்கு கோபம் வருது. சத்யபாமாவுக்கு அது தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிருஷ்ணர் வந்து மயங்கி விழுந்தோடனே சத்யபாமாவுக்கு கோபம் வந்து நரகாசுரனை வதம் பண்ணுறா. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகாவிஷ்ணுவினுடைய மகன் நரகாசுரன். ஸோ அந்த பிராயச்சித்தமாக அவர் யமுனை நதியில் தன்னுடைய பாவம் தீர்வதற்காக அவர் அங்கே கங்கா ஸ்நானம் பண்ணுறார். ஸோ தீபாவளியில் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அன்றைய நாள் நம்ம காலையில் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்து கங்கை, அதாவது நம்மளுடைய வீட்டில் கார்ப்பரேஷன் வாட்டராக இருந்தால் கூட அன்றைக்கி வந்து சொல்லணும் கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிக்கிறது விசேஷம், நம்ம பாவங்கள் எல்லாம் தீரும்னு. ஸோ இந்த நரக சதுர்தசி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்தசி திதியில் விடிய காலையில் அந்த 3லேருந்து 4 மணிக்குள்ளே நரகாசுரனினுடைய இறப்பை நம்ம தீபாவளியாக கொண்டாடிக்கிறோம். இப்போ நரகாசுரன் வந்து கிருஷ்ணருடைய மகனா? ஆமாம், அவர் வந்து வராக அவதாரத்தில் வராகரினுடைய பிள்ளை வந்து நரகாசுரன். ஸோ அவன் வந்து ஒரு அசுரனாக பிறக்கிறான். அந்த அசுர குணத்தில் அவன் இருக்கும் பொழுது அவனை வந்து அந்த வரத்தையும் வாங்கிக்கிறான். தனக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது, தன்னுடைய தாயார் கையால் தான் இறப்பு இருக்கணும்னு. ஸோ எந்த அம்மாவுமே பிள்ளைய கொல்ல மாட்டா இல்லையா. அப்புறம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ண அவதாரத்தில் தான் நரகாசுரனினுடைய வதம் இடம்பெறுது. இது விஷ்ணு புராணத்தில் உள்ளது. அம்மா, இப்போது தீபாவளி அப்படிங்கிறப்ப அந்த தீபாவளி எப்படி கொண்டாடணும், அதுக்கான ஆகமம் என்ன? இப்போ பொதுவாக அமாவாசையில் தீபாவளி சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசையில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோம். அதனால் அமாவாசை திதி வர்றதுக்கு முன்னாடியே அந்த 3 மணி 4 மணிக்கு குளிச்சிருவோம். இந்த தீபாவளியில் வந்து எண்ணெய் குளியல் தான் வந்து மெயின். ஸோ எல்லார் வீடுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயே ஸ்பெஷலாக காய்ச்சுவாங்க. ஸோ நல்லெண்ணெயில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அந்த கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது பச்சை தண்ணியில் நம்ம குளிக்கக்கூடாது. அது இளம் அந்த சூட்டில் தான் அந்த தீபாவளியினுடைய ஸ்நானம் இருக்கணும். ஒன்று மழை காலம், 2வது சூரியன் நீச்சமாக இந்த துலாம் ராசியில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும் உடம்புல இந்த ஐப்பசி மாதத்துலலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த மெட்ராஸ் எல்லாம் இந்த டைமில் தான் வரும். ஸோ நமக்கு இம்யூனிட்டியும் வேணும், நமக்கு உடம்புல வந்து ஆரோக்கியம் தேவை அப்படிங்கிறதுக்காகவும் அந்த எண்ணெய் தேய்த்து குளியெல்லாம் பண்ணுவாங்க. நல்லெண்ணெயில் தான் அதை தேய்ச்சிக்கணும். ஸோ எண்ணெய் காய்ச்சறதுக்குமே ஒரு முறை இருக்குது. இந்த நல்லெண்ணெயை வந்து எப்போ காய்ச்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முதல் நாள் சாயங்காலம் நம்ம இந்த எண்ணெயை வந்து காய்ச்சணும். நல்லெண்ணெய் வந்து நல்லா பொங்கி வரும், நுரை பொங்கி வரும்பொழுது கொஞ்சோண்டு அதில் சாம்பிராணி, ஒரு துண்டு விரலி மஞ்சள், 2 பச்சரிசி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதுதான் அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி இதை வந்து நம்ம சாமிகிட்ட எடுத்து வச்சிடணும். தீபாவளி அன்னைக்கு காலையில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, இந்த முறை அது திங்கக்கிழமை காலையில் ரொம்ப, அதாவது இப்போ மழை காலமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம்னா 6 to 7 பண்ணலாம், இல்லைன்னா 3 to 4 பண்ணலாம் ஏர்லி மார்னிங். இந்த மோதிர விரலில் தான் அந்த எண்ணெயை எடுத்து நம்ம வந்து உச்சியில் 3 தடவை வைக்கலாம். பூமி தேவிக்கு வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். ஸோ இந்த மோதிர விரலால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இந்த டாட்ஸ் மாதிரி வைக்கணும். ஜென்ஸ் வந்து 7 ரிஷிக்கு 7 ரிஷிகளுக்கும் அவங்க எண்ணெய் கொடுத்துட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இது வந்து ஒன்று ஆன்மீக முறையில் சொல்லணும் அப்படின்னா, பூமி தேவிக்கும் அந்த எண்ணெயை வச்சு நம்மளும் வைக்கும் பொழுது எந்த வித கஷ்டத்துலேயும் பூமி மாதா நம்மளை காப்பாற்றுவா அப்படிங்கிறது. 2வது, இந்த எண்ணெயை நான் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அது நம்மளுடைய உடலில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். அம்மா, இப்போது தீபாவளி அப்படிங்கிறப்ப தீபம், இப்போ தீபம் வந்து வீட்டில் வந்து வைக்கும்போது என்னென்ன முறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்? தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக வீட்டு வாசலில் அந்த அகல் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ தீபாவளி திருநாள் வந்து நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, 5 நாட்கள் கொண்டாடக்கூடியது தான் தீபாவளி எப்பொழுதுமே. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்து தாந்தேராஸ்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திரையோதசி திதியை தாந்தேராஸ்னு கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வெள்ளி வாங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நம்ம வந்து யம தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றுறது வழக்கம். அது வீட்டு வாசலில் 4 முகம் கொண்ட அகல், அது வந்து கோதுமை மாவில் தான் அந்த அகல் செய்வாங்க. ஸோ அந்த கோதுமை மாவில் அந்த அகல் செஞ்சு நம்ம மண்ணகலில் வச்சு 4 முகத்தில் ஏற்றி நல்லெண்ணெயில் அந்த தீபம் யம தர்மராஜனுக்காக ஏற்றுறது தான்.
ஸோ அது ஏன் அந்த யம தீபம், அதுவும் இந்த தடவை சனி பிரதோஷமும் சேர்ந்து வருது. ஸோ இந்த சனிக்கிழமையில் ஏற்றக்கூடிய இந்த யம தீபம் வந்து அகால மரணங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் மகாலய பட்சத்தில் வந்தவங்க இந்த தீபாவளி அமாவாசையொட்டி தான் அவங்க பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக யம தீபம் வந்து வீட்டு வாசலில் ஏற்றுவாங்க. ஸோ அக்டோபர் 18ஆம் தேதியும் நம்ம வீட்டு வாசலில் தீபம் ஏற்றணும். அக்டோபர் 19 கோவர்த்தன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கும் நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து தீபங்கள் ஏற்றி கொண்டாடலாம். தீபாவளி அன்னைக்கும் நம்ம வீடு வாசலில் தீபம் ஏற்றி அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. அண்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கேதார கௌரி விரதம் இருக்குது. அதற்கு மறுநாள் வந்து பாய் தூஜ் அப்படின்னு பண்ணுவாங்க. நமக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. ஸோ எப்பொழுதுமே இந்த தீபாவளியோட 5 நாட்கள் இந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டங்கள் எப்பொழுதுமே இருக்கும். தீபாவளி அப்படின்னா ஒரு பக்கம் இனிப்பு, இந்த பூஜை முறைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப பட்டாசு வந்து தவிர்க்கவே முடியாத ஒருனா இருக்குது. இது எப்போதுலேருந்து நம்ம வெடிக்க ஆரம்பிச்சோங்கிறதே தெரியலை. அப்போ அந்த பாரம்பரியமாக அந்த பட்டாசு வெடிக்கிறோம் இல்லையா, அதனுடைய கதை என்னமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் காலத்திலேயே பட்டாசெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நவீன முறையில் வந்து ஸ்மோக் இல்லாமல் ஒரு பட்டாசு வெடிக்கிறோம். ராமர் காலத்துலேயுமே வான வேடிக்கைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வான வேடிக்கைகள் வந்து இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இதில் எதுக்காக நம்ம இந்த பட்டாசு வெடிக்கிறோம், அதுவும் தீபாவளிக்கு மெயினாக ஏன் பட்டாசு கொளுத்துறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாருமே வந்து அந்த மகாலய பட்ச காலத்தில், ஸோ ஆவணி மாதம் அவங்க வந்து பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வர்றவங்க இந்த ஐப்பசி அமாவாசை தீபாவளிக்கு தான் அவங்க திரும்பவும் போகிறாங்க. ஸோ நம்மளுடைய பித்ருக்கள் இங்கேருந்து மிகவும் சந்தோஷமாக நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் போகிறதுக்கு நம்ம வழி காமிக்கிறதுக்காக வீடு வாசல்களில் தீபம் ஏற்றி வான வேடிக்கைகள் பட்டாசு கொளுத்தி நம்ம அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதாக ஒரு ஐதீகம். அம்மா, தீபாவளி முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இப்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா நம்ம வந்து தீபாவளின்னு சொன்ன உடனே நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கோயில்கள், இஷ்ட தெய்வங்கள் கோயில்களுக்கெல்லாம் போவோம். ஆனால் குலதெய்வ கோயில் ரொம்ப விசேஷம் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த அமாவாசையோடு சேர்ந்து வரும், இல்லைன்னா அமாவாசை மறுநாள் வரும். இந்த தடவை அமாவாசை மறுநாள் வருது. ஜென்ரலாக வந்து இந்த தீபாவளியோட தான் உங்களுக்கு கேதார கௌரி விரதமும் வந்து வரும். அதனால் தீபாவளி அமாவாசைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடத்தில் வந்து 4 முறை சூரியன் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார். ஸோ இந்த துலா மாதம் வந்து அவர் கிழக்கு நோக்கி இருக்கும் பொழுது சந்திரனும் சேர்ந்தே இருக்கார். ஸோ சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 பேரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்தால் நம்ம குலம் தழைக்கும், புத்திர தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் வீடுகள்லேயுமே திருமண வைபவங்கள்லாம் நிறையா வரும், சுபகாரியங்கள் நிறையா வருங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம். ஒவ்வொரு சுப நிகழ்வுகளும் இது மாதிரியான பண்டிகைகளும் வீட்டில் வந்து ஒரு செல்வம் வந்து தலைத்தோங்கணும், பொருளாதார தடை ஏற்படக்கூடாது, நோய் நொடிகள் இல்லாமல் வாழணுங்கிற ஒரு தாற்பயத்தில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போது அந்த மாதிரியான ஒரு தீபாவளிக்கு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் செய்யணும்? காலையில் நம்ம வந்து இந்த புத்தாடை வந்து சாமிகிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிட்டு, தீபாவளிக்கு நம்ம வெளியில் பட்டாசு கொளுத்தி எல்லாம் பண்ணால் கூட நம்மளுடைய பூஜை ரூமில் வந்து ஒரு சின்ன மத்தாப்பாவது கண்டிப்பாக கொளுத்தணும். ஸோ இறைவனிடத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மத்தாப்பு கொளுத்தி எப்பொழுதுமே இந்த வீட்டில் வந்து காலம் காலமாக சுபங்கள் வரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அந்த மத்தாப்பை வந்து சாமிகிட்ட கொளுத்தணும்னு ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. நம்ம புத்தாடை உடுத்துறதுக்கு முன்னாடியும் நம்ம தெய்வ வழிபாடு செஞ்சு பெரியோர்கள் கையினால் நம்ம அதை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு அந்த புத்தாடை உடுத்திக்கிறோம். அப்புறம் இனிப்பு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பட்டாசு கொளுத்துறோம். ஸோ இது எல்லாமே ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் என்றைக்கும் நிரந்தரமாக ஒரு சுபம் வரணும். தீபாவளி திருநாள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, நன்றி. Title sponsors Ramraj Mritu Towels. Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. Presta Women's Wear. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Inner Wears, leggings and nighties.
Raga Foods Raga Double Roasted Rava. Grand Royal Tours. We make sweet memories. Presents Galata Diwali 2025 special episodes. Supported by Milky Mist. Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Deepa Jyoti Panchadibam Puja Oil. தெய்வீக நறுமணம். அடையார் ஆனந்த பவன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். The Chennai Silks அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். டார்லிங் 3D திவாலி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ்.